ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பருப்பு பாயாசம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலான இந்த பாயாசம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நம்ம செஞ்சிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். பருப்பு பாயாசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பு கருகிராமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. பருப்போட கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வரணுங்க. அந்த அளவுக்கு வறுத்தோன்னா தான் பாயாசம் வந்து நல்லா டேஸ்டியாக வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு வாஷ் பண்ணதுக்கப்புறமா பருப்புக்கு மேலே பருப்பு வந்து மூழ்கி இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்திங்கனாலும் பொங்கி வெளியில் வந்துடுங்க. பருப்புக்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாங்க. 3 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா பருப்பு சூப்பராக வெந்து வந்துடும். பருப்பு இப்போ வெந்துட்டுருக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாங்க. நைலான் ஜவ்வரிசி, ரொம்ப நைஸான ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் நீங்கள் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப குட்டி ஜவ்வரிசிங்கிறனால நான் வந்து இன்றைக்கி ஊற வைக்காமலே செய்ய போகிறேன். ரொம்ப சீக்கிரமாக வெந்து வந்துடும் இந்த ஜவ்வரிசி. நம்ம 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஜவ்வரிசி எடுத்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசியில் இருக்க தூசி அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ ஜவ்வரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பாயசம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சதுக்கப்புறமா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்த பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி கலந்து 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு கூடவே நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஜவ்வரிசியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அடிக்கடி. இல்லை அப்படின்னா ஜவ்வரிசி வந்து அடியிலெல்லாம் ஒட்டிடும். அடிக்கடி நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா தான் அடியில் ஒட்டாமல் வரும். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதிக நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் ஜவ்வரிசி வந்து அதிகமாக வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பாயசம் நல்லா இருக்காது. கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிடுங்க. பாருங்கள், ஜவ்வரிசி வந்து நல்லா 3/4 அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கட்டும். இப்போ நம்ம பருப்பு வெந்துச்சான்னு செக் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து குலைவாக வந்திருக்குங்க. இதை ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மசிச்சதுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசி கூட இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா வெந்துச்சு அப்படின்னா தாங்க பாயசம் டேஸ்டியாக இருக்கும். சரியாக வேகலை அப்படின்னா திரும்பவும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3/4 வெந்திருக்கிற ஜவ்வரிசி கூட நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அடிக்கடி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. ஏன்னா பருப்பு ஜவ்வரிசி எல்லாமே வந்து அடியில் போய் ஒட்டிக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க, பிடிச்சிடாமல். இப்போ பருப்பு ஜவ்வரிசி சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு பாயசத்துக்கு ஜவ்வரிசி சேர்க்காமலும் செய்யலாங்க. ஜவ்வரிசி சேர்த்து செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம் சேர்த்து கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயசத்தை தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா இது கூட 10-15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாகட்டும்.
இப்போ இது கூட ஒரு 15லேருந்து 20 வரைக்கும் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. திராட்சைலாம் நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததுக்கப்புறமா நம்ம பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். திராட்சைலாம் நல்லா செவந்து பபிள்ஸ் மாதிரி சூப்பராக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசம் கூட மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சுட சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான பருப்பு பாயாசம். இதே அளவில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.